மகா கந்த சஷ்டி 5வது நாள் விரதங்க. இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி சாமி மாடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி வத்தி சாம்பிராணி ஏற்றி வச்சு பால் காய்ச்சி வச்சு காலையிலே முருகரை நல்லா சூப்பராக உருகி வேண்டிக்கிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது கிச்சனில், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலை கடகடன்னு பண்ணங்க மதியானத்துக்கு படைக்கிறதுக்கு. ஏன்னா ஆதிராவுக்கும் ஆருத்ராவுக்கும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் சீக்கிரமாக போகணுன்றதால ரொம்ப கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு நடுவில் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் குடித்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு டைரெக்டாக போயாச்சு. போய் 2 பேரோட இது கிளாஸ்லையும் அட்டன் பண்ணிவிட்டு ஆதிரா 2 பேர் பர்ஃபார்மன்ஸை பற்றியும் கேட்டுட்டு, படிப்பை விட நமக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதுவே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் ஒன்று கேட்டாங்க, அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து டைரெக்டாக நடராஜர் கோயிலுக்கு போயாச்சுங்க. போயிட்டு அங்கே போய் பாண்டியநாயகரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு 6 சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து வீட்டில் சில வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சமைச்சு வச்சுருந்ததை ஒரு 1:30 மணி போல் இருக்கும் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் எல்லாமே வேண்டுதல் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடு முருகான்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டாக்கு வீடியோஸ் எடுக்கிறது, புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இன்க்ரீடியன்ட் ஆர்டர் பண்ணுறதுன்னு அந்த வேலைகள் எல்லாமே முடித்தேன். ஈவினிங்க்கு மேலே சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு செக்கப் இருந்தது, கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போதாங்க வீட்டுக்கு வந்தேன். இந்த டே ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக போச்சு. எல்லா நாளுமே இதே மாதிரியே ஹாப்பியாக எல்லாருக்கும் போகணும்னு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்.